வரவேற்பு என்ற பெயரில் பேச வந்திருக்கேன். இப்போ செலிப்ரிட்டிஸு இவ்வளோ பேர் மேடையில் இருக்காங்க. இது இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டா நான் எங்கே போகிறது? சரி, இவங்க எல்லாரும் பேசணுன்னா டைம் எங்கே போகிறது? ஸோ அதனால் இந்த படத்தினுடைய முக்கியமான சில டெக்னீஷியன்ஸை மட்டும் நான் மேடைக்கு கூப்பிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லாமல் அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இப்படத்தின் இயக்குனர் சூரிய கதிர் அவர்களை இயக்குனர் பாக்கியராஜ் சார் அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய இயக்குனர்கள் இருக்கிறதுனால யாரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்ல இங்கே எல்லாருக்கும் சேர்ந்து அறிமுகப்படுத்துகிறோம். அவர் தான் இந்த படத்தின் இயக்குனர். 2 இயக்குனர்களில் ஒரு இயக்குனர் சூரிய கதிர் அவர்கள் என்கிட்ட வந்து 10 வருஷம் உதவியாளராக இருந்தவர். அவருக்கு என்னுடைய நன்றி. மேடையில் இடம் இல்லை, இருந்தாலும் அங்கே எங்கே நீயே இடத்த பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பெட்ரு. போங்க. அடுத்து இன்னொரு இயக்குனரான திரு கார்த்திக் அவர்களை செட்டப் பண்ணியா இவர்களை அறிமுகப்படுத்துமாறு திரு பி வாசு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். படத்தின் கதாநாயகன் கனிஷ்கா அவர்களை அறிமுகப்படுத்துமாறு ஜெயம் ரவி அவர்களை அழைக்கிறேன். திரு சத்யா அவர்களை அறிமுகப்படுத்தல, அவர் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. இருந்தாலும் உங்கள் முன் அவர்களை வரவேற்கிறேன். அது வரவேற்பில் மிஸ்கின், அதாவது ஃபியூச்சர் மியூசிக் டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துமாறு. அவரும் ஏற்கனவே நிறைய படம் பண்ணிட்டாரு. அவர்களை உங்கள் முன் மரியாதை செலுத்துமாறு. உங்களுக்கு அறிமுகம் இல்லை, உங்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக பார்த்திபன் சார் அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் கேமராமேன்லாம் அப்புறம் வருவாங்க. அப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டியது நிறைய பேருக்கு இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பொருள் ரீதியாக உதவியாக இருந்தது வந்து என்னுடைய கசின் விஜயகுமார் அவருடைய நண்பர்கள். அதில் வந்து ஆர்ஜிசின்னு வரும் இல்லையா, அது வந்து ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ், அந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர்கள். அதுவும் இன்றைக்கி பொண்டாட்டிங்களோடு அவர் வந்துட்டாங்க. அதனால் ஏற்கனவே எங்கேயுமே முகம் காமிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி செந்தில் வரீங்களா மேலே வாங்க, நான் உங்களுக்கு மரியாதை அவங்க சார்பாக செந்தில் சார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜீவா சார் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். ஜீவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ஜிசியின் கார்த்திக் அவர்களை, அப்புறம் கமலக்கண்ணன், சீனிவாசன், அவங்க 3 பேரும் மேலே, அப்புறம் என்னோட கசின் விஜயகுமார்.
இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு துணையாக இருந்த ஆர்ஜிசிக்கு நன்றி சொல்லிவிட்டு, இது படம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, நான் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண அப்போவே விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியாக இருப்பான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன். என்னப்பா ஹீரோ மாதிரி ஆகிட்டு? ஆமாம் சார், நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போது சும்மா சொன்னது தான். ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து அது நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சார். அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும்போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு, அந்த பூஜையை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க? அது இல்லைங்க, இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைனா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதைகள் கேட்டு, அந்த கதையில் நானும் வந்து விக்ரமன் சாரம் கேட்டு, அதில் ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனால் அந்த கதையை வந்து சூரிய கதிர், அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேவே டோட்டலாக மாற்றி, அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பகீரா சார். அந்த கதையாசிரியர் கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து எங்கள் படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்னு சொல்கிற அளவுக்கு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் அவர் ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட முதல் படத்தில் அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ரோல். அதில் அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவார். ஆனால் அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துலேருந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியே பார்த்தார். இல்லை சார், விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடித்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம்
கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள் பட வரிசைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டரை கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சித்தாரா, இதில் என்னென்னா சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசனத்தில் அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து சித்தாரா வந்து ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்துலையும் புரியாத புதிர் படத்துலையும் சித்தாரா ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின். தானு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அப்படி தான் சித்தாரா உள்ளே வந்தாங்க. அவங்களும் வந்து முகம் கோணாமல் நம்ம வந்து ஒரு ஹீரோயினாக வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்போ நம்மளை அம்மா கேரக்டருக்கு கூப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் கூட பால் மாறாமல் இந்த படத்தில் நடித்தாங்க. ஒரே போட்டியாக இருக்குது. நான் நிற்கிறேன், நீ நிற்கிறேன்னு. எல்லாருமே வாழ்க்கையில் நிற்கணும்னு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம கம்பெனியா இதே அட்வான்ஸ் எடுத்து வச்சுக்கிறா. சௌத்ரி சார் வர முடியல. அவர் வந்து வைசாக்கோ இங்கே போயிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஜீவா வந்துடும் அப்படின்னாப்புல ஜீவா வந்துட்டார். நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ட்ன்றதுனால. ஏன்னா இப்போ புதுசாக இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவனை பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் டாய் செய்யடா அப்படின்னா செய்ய போகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நான் எது சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாகவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரக்கனி சார் மரியாதை நிமித்தமாக பார்க்கணுன்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமேன்ட்டு மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணுன்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இந்த 4 பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கேட்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. சரஜியில் பின்றானுங்க சார் உங்கள் ஆளுங்க அப்படின்னுவார். அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் தே வெரி கிளியர் அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிப்பீட்டடாக எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதில் என்னென்னா 2 பேர், ஒருத்தன் குண்டாக இருப்பான், ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டாக இருக்கிறவன், அவனுக்கு வேணுன்றது வேணும். அது எதுவாக இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்லை அது வேண்டான்னு கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னால் அவன் வந்து டிஸ்கஷன்லேயே அப்படி தான் ரொம்ப சத்தமாக பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவான். என்னடா அது சீன், அது எத்தனையோ படத்தில் வந்துச்சு சார். என்னென்ன இல்லை சார் நல்லா இருக்குது சார், இங்கே எது பிடிச்சிடும் பயங்கரமாக கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இவனை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணான்டுவான். டைரக்ட் வேணான்ட்டார் விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேறு பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற ஆள். இவன் டஃப்பாக இருக்கிறவன் அவன் வந்து சாஃப்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டையே வராது. ஏன்னா இவங்க 10 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்லேருந்து பண்ணுறீங்களா, ஆதவன் படத்துலேருந்து சூர்யாவும் அந்த குண்டா இருக்கார்ல சூரிய கதிர், இவர் வந்து அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தார். எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த கதிரும் வந்து ஜிம்மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு.
சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ. இந்த இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங்கு வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அந்த சாங்ஸ். இன்னொரு சாங் இருக்குது, அப்பா சாங். அந்த அப்பா சாங்கை பற்றி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரியகதிர் வந்து ஷார்ப்பாக சொல்லிட்டார், சார் இதை பற்றி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பசங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் இல்லையா, ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன், அதனால் சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், என்ன டைரக்டர்ஸ் யூனியன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க, கலைஞர் 100ன்ட்டு. அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம், தசாவதாரம் அப்படின்ட்டு. அதில் எண்டில் கலைஞர் சாகும்போது செத்ததுக்கப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன். அப்படியே அது எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து உதயிலேருந்து நிறைய பேர் அங்கே மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷாட்டில் பார்க்குறேன், ஏன்னா எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அந்த வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டணுன்னு தண்டிட்டுங்க, நல்லா தட்டினதானடா மற்றவங்க தட்டுவாங்க, என்னங்கடா நீ. ஸோ அவன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லையா. சரி போதுண்டான்றீங்களா. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஜெயம் ரவி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, நாங்கள் வந்து தசாவதாரமா இல்லை ஏதோ பஞ்சதந்திரமா இல்லை தெனாலி படம் ஷூட்டிங்கு. கமல் சார் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படி தான் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் தெனாலியும் போது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்லேருந்து பார்த்திபன் சார் வந்து அவர் அடிக்கடி என் கூட மெசேஜில் பேசுவார், அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையாக இருக்கும். அது அவர் கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குன்னு, அதெல்லாம் டேபிளில் வச்சுருக்க ஐட்டமெல்லாம் டேபிளில் வைக்காதப்பா அப்படின்னா. ஸோ பஞ்சஸ் கிங் அவர், அப்புறம் மிஸ்கின், அப்புறம் எல்லாருமே ஜவஹர், இங்கேருந்து எனக்கு ரொம்ப கிளாராக இருக்குது. பாக்யராஜ் சார், பிவாசு சார், எல்லாம் தானு சார், அது பக்கம் சிவா வந்து இப்போ தான் ஒரு படத்தில் அவர் படத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ கோவா ஒரு ஷெட்யூல், இங்கே சென்னையில் ஒரு ஷெட்யூல். பார்க்குறதுக்கு அப்படி பயங்கரமான அப்படி பார்த்த உடனே எல்லோரும் பயந்து அலற மாதிரி இருக்குது. ஆனால் குழந்த மாதிரி பேசுகிறாரு, குழந்தைற மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறாரு. டைலாக் பேப்பர்லாம் வந்து சும்மா ஒரு பேப்பரில் அவர் பேக்கெட்டில் தான் இருக்கும் அன்றைக்கி சீன் மட்டும், அதை மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வசதியாக கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாமல் மாற்றி சொல்லுங்க சார் இப்போ சார் அப்படின்ட்டு. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா, அவ்வளோ ஒரு மைண்டில் வந்து எடிட்டிங் நாலேஜ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. எடிட்டிங் நாலேஜ், அதாவது அங்கே வரும்போது அங்கேருந்து கட்டுன்னு வரும் சார், நான் அது முடியல சார் அப்படின்னுவேன். இல்லை இது அடுத்த ஷாட்டில் அது வருது அங்கே, அதனால் இங்கே கட் பண்ணிட்டா தான் சரியாக இருக்கும், ஏன்னா ஸ்டெப்ஸு முடிஞ்சிடுச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சிவா சார்னுடைய இது, அந்த அவரோட ஒர்க் பண்ணதுனால அது தெரிஞ்சது. அந்த மாதிரி ஜவஹர் வந்து எனக்கு மதில்னு ஒரு படம் என்ன லீட் ரோலாக வச்சு அவர் பண்ணார், அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ஜீயில், அது வெப் ஃபிலிமு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும். ஸோ டைம் இருக்காம்மா, யாராவது 4 பேரை கூப்பிடலாமா, இல்லை 40 பேரையும் கூட கூப்பிடுவோம், அது பொறுத்து இருக்குது யார் நான் சொல்கிறேன் யாரை கடைசியாக கூப்பிட்றதுன்னு. அப்போ ஒரு பெல் ஒன்று கொடுத்துருங்க, நான் டைம் ஒன்று அடிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.